பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாடே தோற்று போகும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிடாரத்தில் நடந்த வெல்வது நிச்சயம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி தூக்கி எறியப்பட்டது போல் நாடாளுமன்ற தேர்தலிலும் மத்தியில் பிஜேபி ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றார். கர்நாடகாவிலே பிஜேபி தூக்கி எறியப்படும் என்ற அந்த நிலை வரும் என்பதை எத்தனை பேர் எதிர்பார்ப்போம்? கேரளாவிலே அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவங்கள பத்தி நம்ம பேசவே வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நாடு வெற்றி பெறும், ஆட்சி அங்கே மாற்றப்படும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்றால் அரசியலை விட்டே விலக தயார் என்று சவால் விடுத்தார். சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு, உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை எதிர்த்து நீ நிற்பதற்கு தயாரா இருக்கியா? இன்னிட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டாங்க, நாங்க அரசியலை விட்டு போயிடுறோம். என்ன உனக்கு டெபாசிட் இந்த தமிழ்நாட்டிலே நீ இல்லை என்கிற நிலையை உருவாக்கக்கூடிய பணிகளை எங்களுடைய இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்வார்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.